அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ள அந்த சிலுவையை போட்டோன்னா அது அப்படியே தண்ணியிலே அடிச்சுட்டு போயிருச்சாம். ஏன்னா அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அதனால சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சும்மா மேலோட்டமா எல்லாம் நம்ம பண்ணிட முடியாது. சிலர் மேலோட்டமா ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டாரா, ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்ற சில வார்த்தையோட சிலர் முடிச்சிருவாங்க. ஆண்டவர் கொடுக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு தூரம் கத்த வைக்கிறாரு, ஏன் இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே கேட்க முடியாது. வேதம் சொல்லுது, ஒருவேளை நம்ம தவறு செய்திருப்போம், இல்லைன்னா நம்முடைய முன்னோர்கள் தவறு செய்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களுக்கு குறைவு யாருன்னா, ஒண்ணு நம்மளா இருப்போம், இல்லைன்னா நம்முடைய முன்னோர்களா இருப்பார்கள். எப்பவுமே பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணும் போது முன்னோர்களோட சேர்த்து ஜெபம் பண்றது வழக்கமா இருக்கும். நீங்க நெகேமியா ஜெபம் பண்ணும் போது பாருங்க, தானியேல் ஜெபம் பண்ணும் போது பாருங்க, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், எங்களுடைய முன்னோர்கள் பாவம் செய்தார்கள், எங்கள் தகப்பன்மார்கள் பாவம் செய்தார்கள், அவர்களுக்கும் சேர்ந்து பாவம் மன்னிப்பை இவங்க கேட்டாங்க. அது எதுக்கு அப்படி கேட்கணும் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்ற முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 100 நாட்களும் நீ சில நேரத்தில் அப்படிதான் உங்களுக்கு கடினமா இருக்கும், ஒன்றும் நடக்காதது போல கூட இருக்கும். ஆனா நான் நம்புறேன், எப்படி நாகமான் அந்த ஆத்துல இறங்கி 7வது டைம் முங்கி எந்திரிக்கும் போது அற்புதத்தை பெற்றுக்கொண்டானோ, அதே போல இந்த 100 நாட்கள் ஜெபம் முடியும் போது அவனுடைய சரீரம் பச்சை குழந்தையினுடைய சரீரம் போல் மாற்றப்பட்டது போல அற்புதம் நடக்கும். அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை நடக்கும். கைகளை மேல தட்டி, இதை என் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார், என் ஆண்டவர் கேட்கிறார், அவர் நிச்சயமாய் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு